எல்லோருக்கும் வணக்கம். வீட்டம்மாயிட்ட அன்பாக பேச ஆரம்பிப்போம், ஆனால் அது கடைசியில் சண்டையில் தான் முடியும் அப்படின்ற மாதிரி கடந்த சில நாட்களாக மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்க்கு வர்றான். ஆனால் எண்டிங்கில் பார்க்கும்போது கடைசியில் மைனஸில் போய் க்ளோஸ் ஆகிடுறான். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா 180 பாயிண்ட் மைனஸ் தான். ஸோ கடந்த 5 நாட்களாக பார்க்கும்போது 718 பாயிண்ட் காலி. இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டில் ஒரு 8200 குவான்டிட்டி வாங்கியிருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க 24600 டிவிடெண்ட் கிடைக்குன்னு வாய் பழந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பேங்க்ல கிரெடிட் ஆனது வெறும் 22713 தான். அதாவது ஒரு ஷேருக்கு 3 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் கைக்கு வந்து சேர்றது 2 ரூபா தான். மீதி வந்து டேக்ஸ் வித் ஹோல்டிங் அப்படின்றத பிடிச்சிடுறாங்க. ஸோ அந்த டிடிஎஸ் பிடிச்சிறதுனால தான் இந்த ஒரு ஷேருக்கு 2 ரூபா கணக்கில் வந்து கிரெடிட் ஆகுது. இதில் லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் ஃபிக்ஸட் இன்கம் நிரந்தரமாக ஏதாவது ஒரு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று வந்து ஷேர் மார்க்கெட்டில் க்ரோத் கம்பெனியில் எடுத்து வச்சு க்ரோத் இன்கம் அப்படின்றது வரணும். ஒருவேளை இப்போ மார்க்கெட் நல்லா இருக்காத சமயத்தில் இந்த க்ரோத் போர்ட்ஃபோலியோ அடி வாங்கினாலும் இந்த மாதிரி ஏதாவது ஃபிக்ஸட் இன்கம் ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலியமாகவோ அல்லது இந்த மாதிரி ஹை டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலியமாகவோ நம்மளுக்கு அந்த பக்கம் ஒரு இன்கம் வந்துன்னு வச்சுங்களேன், எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த வகையில் வந்து டிவிடெண்ட் இன்கம் தரக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டுகள்லையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் இன்கம் தரக்கூடிய பாண்டுகள்லையோ அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆக மொத்தம் இதில் ஒரு 50%, இதில் ஒரு 50% அப்படின்ற மாதிரி ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுருந்தோம்னா எந்த பக்கம் நம்மளுக்கு லாபம் வருதோ அந்த பக்கம் காலை தூக்கி நின்றுக்கலாம். நண்பர்களே, யாராவது இந்த ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி அப்படின்ற ஷேர் வச்சுருக்கீங்களா? கடந்த 6 மாதமாகவே இறங்கிட்டு இருக்கான். உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவுமே மன வருத்தமாக இருக்கும். பட் ஒவ்வொரு முறையும் குறிப்பிட்ட சப்போர்ட் லெவல் வரும்பொழுது 20% அப்படின்றது ஒரு ஜம்ப் நடக்குது. அப்போ இந்த இடத்துல 3வது தடவையாக இந்த ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி அப்படின்றது அந்த ட்ரெண்ட் லைனில் வந்து உளுந்திருக்கான். அப்போ உங்களுக்கு இங்கிருந்து ஒரு 20% ஜம்ப் அடிக்க போகுதா அல்லது இன்னுமே கீழ் நோக்கி போகுதா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். இந்த ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தியில் வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட கன்சிஸ்டன்ட் இல்லை. இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்றத எடுத்து பார்க்குறோம்னு வச்சுங்களேன், திடீர்னு ஒரு மாதிரி நஷ்டத்தில் காட்டுறான், அப்புறம் ஒரு 50-60 கோடி தான் லாபம் அப்படின்றான், அப்புறம் திடீர்னு பார்த்தா 115-122 கோடிலாம் லாபம்ன்றாங்க, அப்புறம் வெறும் 51 கோடி தான் லாபம்னு இப்போ ஜூன் குவார்ட்டரில் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி முதலீட்டாளர்களை பொறுத்து எடுத்து பார்த்தோம்னாக்கா அதுலேயும் வந்து டக்குன்னு 4%லேருந்து 8% ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, 13க்கு போகிறாங்க, 10க்கு போகிறாங்க, அப்புறம் மறுபடியும் 8.96 அப்படின்ற மாதிரி வராங்க. ஸோ ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஃபிகர் இல்லை. இவன் இப்படித்தான் அப்படின்னு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. சமீபத்தில் 2 முறை 20% கீழேருந்து மேல் நோக்கி ஏறி இருக்கான். ஸோ இந்த முறை 20% ஏறானா இல்லையா அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். பொண்ணு நல்லா அடக்கமான பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி கட்டி வச்சிருவாங்க. ஆனால் அது எத்தனை நாளைக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அது மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டில் இப்போ இது கீழே உளுந்துக்கிட்டு இருக்குது. எத்தனை நாளைக்கு உளுந்துக்கிட்டு இருந்து அப்புறம் எப்போ ஏறும் அப்படின்ற மாதிரி தெரியாது. ஆக மொத்தத்தில் இந்த ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு லோ லெவலில் இருக்கான். நண்பர்களே, இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஷேரில் ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஏற்கனவே 2.99% டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய கம்பெனி. இதில் இப்போ என்ன சமீபத்தில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் ஓரளவுக்கு நல்லா சொல்லிக்கொள்ளும்படியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த ஷேரில் என்ன ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்சமயத்துக்கு இந்த ஷேர் இருக்கிறதுலையே ஒரு 2-3 மாதத்தினுடைய லோ ப்ரைஸில் இருக்குது. இதுக்கு முன்னாடி 150 போன மாதிரி காட்டுறா, இப்போ 120 ரூபா இருக்கான். இப்படி 120 ரூபா இருக்கும் பொழுது இப்போ 120 ரூபா இருக்கும் பொழுது இவனுடைய டிவிடெண்ட் ஈல்டு 2.99% இருக்குது. இப்போ சமீபத்தில் ஹையிலிருந்து 30% இறங்கி வந்திருக்கு. 150 ரூபா ரேஞ்சிலிருந்து 120 ரூபா வந்திருக்கு. ஸோ 30% இறங்கியிருக்கு. அப்போ 120 ரூபாயிலிருந்து இன்னொரு 30% இறங்கி ஒரு 85 ரூபா போகிறான்னு வச்சுங்களேன். அப்போ உங்களுக்கு இந்த டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளோ பெருசு வரும் தெரியுமா? கிட்டத்தட்ட 4% டிவிடெண்ட் ஈல்டை தாண்டிடும். ஸோ இந்த ஃபாரினர்ஸ் பணம் போட்டவங்களுக்கு வந்து ஒன்றா டிவிடெண்டில் லாபம் வரும், அல்லது அந்த ஷேர் கீழிருந்து மேல் நோக்கி போச்சுன்னா அதில் ப்ரைஸ் அப்ரிசியேஷனும் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டில் எது நடந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். நண்பர்களே, சமீபத்தில் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்றது கிடைச்சிட்டே இருந்தது. அதாவது இப்போ சமீபத்தில் 2 ஐபிஓக்கள் வந்து 2 ஐபிஓக்களும் ஓகே, சுமார் ஓகே அப்படின்ற லெவலில் இருக்குது. அதில் இப்போ இந்த யூனிக் காமர்ஸ் ஐபிஓ இன்னைக்கு க்ளோசிங் ஆகுது, ஃபர்ஸ்ட் கிரை இன்னைக்கு க்ளோசிங் ஆகுது. கிளியர்லி ஃபர்ஸ்ட் கிரை அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகலை. அந்த ஐபிஓனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தாவே தெரியும். ஆனால் இந்த யூனிக் காமர்ஸ் ஐபிஓனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தினுடைய ட்ரெண்ட் அருமையான ட்ரெண்டாக இருக்குது. ஸோ இந்த யூனிக் காமர்ஸ் யாராவது அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்குதுன்னா
உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்றது தற்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டினுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் சொல்லுது. எத்தனை பேருக்கு கிடைக்க போகுதுன்னு தெரில, கிடைக்கிறவங்கலாம் கமெண்ட்டில் பதிவிடுங்க, ஒரே சந்தோஷம் வரும். நண்பர்கள், இப்போ நம்ம ஒரு 4 ஷேர்களுடைய நியூஸ் பார்க்க போகிறோம். இந்த 4 ஷேர்களுமே கடந்த ஒரு வருஷத்தினுடைய லோ ப்ரைஸ்லையோ அல்லது கடந்த 6 மாதத்தினுடைய லோ ப்ரைஸ்லையோ தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. ஒவ்வொரு முறையும் ஜம்ப் ஆன ஷேருக்கு தான் இவங்கெல்லாம். இந்த முறையும் ஜம்ப் ஆவாங்களா? ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆர்பிஎல் பேங்க் அப்படின்ற ஒரு ஷேர் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கடந்த ஒரு வருஷத்தினுடைய கணக்கு, ஒரு வருஷமாக பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்லேருந்து ஒரு 15-20% ஏறிட வேண்டியது. இப்படி தான் அவன் வந்து ஆல்ரெடி 3 முறை பண்ணியிருக்கான். இப்போ அதே ட்ரெண்ட் லைனில் தான் இப்போ 4வது முறையாக வந்து விழுந்திருக்கான். இப்போ மறுபடியும் ஏங்க உண்மையிலேயே உடனே டக்குன்னு நடக்குமா? இப்போ வீட்டம்மாயிட்ட போய் டக்குன்னு எனக்கு ஒரு தோசை கொடு அப்படின்னு போட்டால் கையில் சூடு போட்டுருவாங்க. ஏன்னா அது மாவு ஊற வச்சு ஆட்டணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது. அது மாதிரி இந்த ஷேர் ஒவ்வொரு முறையும் சப்போர்ட்டில் எடுத்து சம்பாதிக்கிறதுக்கு 20% சம்பாரிச்சு கொடுக்குறதுக்கு குறைஞ்சது 2 மாதம் அல்லது 1 மாதம் ஆயிருக்கு. அப்போ இந்த ஷேர் இப்போ கரண்ட் ரேட்லேருந்து 20% மேல் நோக்கி ஏறி 250 ரூபா வருவானா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 2 மாதம் ஆகும். அப்படி இல்லை 215 அடுத்த சப்போர்ட் 150 ரூபாய்க்கு போகிறானா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் 2-3 மாதம் ஆகும். ஆக மொத்தம் இந்த ஷேர் என்பது கடந்த ஒரு வருஷமாகவே இறங்கி ஏறி விளையாண்டுக்கிட்டு இருந்தா. அப்போ இந்த முறை என்ன பண்ண போகிறான், கரெக்டாக டேர்னிங் பாயிண்டில் பார்க்குறோம். 2 மாதம் கழிச்சு தான் இதனுடைய ரிசல்ட் தெரிய வரும். அதே மாதிரி சவுத் இந்தியன் பேங்க் அப்படின்னு ஒரு ஷேர் இருக்குது. பெரும்பாலும் அந்த ஷேர் வந்து ரீட்டைலர்ஸ்னுடைய கைப்பிடியில் தான் இருக்குது. இந்த மாதிரி ரீட்டைலர்ஸ்னுடைய கைப்பிடியில் இருக்குது அப்படின்னா அந்த ஷேர் வந்து டக்குன்னு பெருசாக ஏறாது. ஏன்னா இந்த பல்க் டீல், பிளாக் டீல் போன்றதால் நடக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். பல்க் டீல், பிளாக் டீல் அல்லது முக்கியமான டெசிஷன் அந்த ஷேர் ஹோல்டர் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு சமயத்தில் தான் அது ஒரு ட்ரிகர் நியூஸாக கிடைக்கும். ஸோ அந்த வகையில் ட்ரிகர் நியூஸ் எதுவும் கிடைக்காது. சரி, இந்த சவுத் இந்தியன் பேங்க் சமீபத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 6 மாதத்தினுடைய லோ ப்ரைஸில் இருக்குது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு நண்பர் தான் சொன்னார், இதில் ஒரு முக்கியமான நியூஸ் வருதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். என்ன நியூஸ்ன்னு தேடி பார்க்கல, இது ரைட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த ரைட்ஸ் 26 ரூபாய்க்கு வந்த உடனே அவன் பாட்டுக்கு போயிட்டான். 36 ரூபா நல்லா அருமையாக சம்பாரிச்சு கொடுத்தான். அதுக்கப்புறம் வந்து பெருசாக சம்பாரிச்சு கொடுக்கல, நீட்டி படுத்து தான் இருக்கான். அவன் எங்கே படுத்து கிடக்கிறான்னா, கரெக்டாக அந்த ரைட்ஸ் நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி என்ன ப்ரைஸ் இருந்ததோ அந்த ப்ரைஸில் வந்து விழுந்திருக்கான். ஸோ அப்போ மறுபடியும் 36 ரூபா போக போகிறானா இல்லை 16 ரூபா போக போகிறானா அப்படின்ற ஒரு முக்கியமான இடத்துல இந்த சவுத் இந்தியன் பேங்க் அப்படின்ற ஷேர் வந்து இருக்கு. சில பேர் ஆஃபீஸில் நல்லா சிங்சா அடிக்கிறாங்க, நல்ல ஒரு அருமையான சொம்பு, நல்ல ஒரு சிங்சா அப்படின்ற மாதிரி பேர் எடுத்தாலும் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போடாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் இந்த மகாராஷ்டிரா சீம்லெஸ் அப்படின்ற ஒரு ஷேர் நம்ம எடுத்து பார்க்குறோம். இவன் இன்னைக்கு 4% இறங்கி ஃபோக்கஸில் வர்றான். ஆனால் இவனுடைய முதலீட்டாளர்கள்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த டிஐஸ்னுடைய ஹோல்டிங் வந்து போன குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டருக்கு கம்பேர் பண்ணில சொல்லிக்கொள்ளும்படியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இந்த ஷேர்னுடைய விலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது இருக்கிறதுலே சரிவடைஞ்சு கீழே இறங்கிக்கிட்டே இருக்கான். எந்த ஒரு நம்பிக்கையில் டிஐஸ் இது தொடர்ந்து ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ஒவ்வொரு சப்போர்ட்டுலேருந்து அப்பப்போ 20% ஏறவன் தான். இந்த முறையும் இங்கிருந்து 20% ஏறானா என்ன அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். அல்லது இன்னொரு 6 மாதம் கழிச்சு யூ-டர்ன் போட்டு 1000 ரூபா வரானா அதையும் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். உண்மையிலேயே புரிஞ்சிக்க முடியாத, சிந்தனை திறனுக்கு எட்டாத வகையில் இந்த மகாராஷ்டிரா சீம்லெஸ் அப்படின்ற ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நண்பர்களே, பொதுவாகவே ஃபாரினர்ஸ் வந்து ஒரு ஸ்டாக்ல பணம் போடுறாங்க, அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. அவங்க ஃபர்ஸ்ட் மெயின் பார்க்கறது என்னன்னா ஏர்னிங்ஸ் growth இருக்கா. 5 கோடியிலிருந்து 10 கோடி சம்பாதிக்கிறானா, 10லிருந்து 50 கோடி சம்பாதிக்கிறானா அப்படின்ற அந்த ஏர்னிங்ஸ் growth தான் பார்ப்பாங்க. நீங்கள் வேணால் எடுத்து பாருங்க, எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் ஏதாவது ஸ்டாக்ல இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஏர்னிங்ஸ் growthக்கு உண்டான முகாந்திரம் இருக்குது, நல்ல செக்டராக இருக்கும். அந்த வகையில் இந்த ஸ்டீல் ஸ்ட்ரைப்ஸ் வீல்ஸ் அப்படின்றதுனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னா 200 கோடி லாபம், அதுக்கப்புறம் 675 கோடி லாபம் அப்படின்றது இருந்தது. ஆனால் கடைசியில் இப்போ இந்த ட்ரெயிலிங் 12 months எடுத்து பார்த்தோம்னா 668 கோடி தான், அதாவது growth இல்லை. இப்போ கூட ஜூன் குவார்ட்டர் எடுத்து பார்த்தோம்னா வெறும் 41 கோடி தான் வருமானம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த நேரத்தில் இன்வெஸ்டர்ஸ் முதலீடாளர்களை நம்ம எடுத்து பார்க்குறோம், அங்கே எஃப்ஐஎஸ் வந்து கடந்த 2 குவார்ட்டரில் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க இன்னும் 2-3 குவார்ட்டர் பார்ப்பாங்க. இந்த ஷேர் வந்து இதனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth நல்லா இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஹோல்டிங்ஸை குறைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த ஒரு வருஷத்தில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸாக 52 வீக் லோ ப்ரைஸ். இங்கிருந்து ஏறினா தான் ஹெவியாக பணம் போட்டிருக்கிற எஃப்ஐஎஸ்க்கும் டிஐஸ்க்கும் இதில் சந்தோஷம் வரும். இல்லைன்னா பாவம் அவங்க சும்மா தான் கொண்டுக்கிட்டு இருக்கணும்.
நண்பர்களே, டாடா மோட்டார் ஷேர் ஒவ்வொரு முறையும் கீழே இறங்கும் பொழுது அதுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வந்து அதை தூக்கி விட்டுருது. இப்போ இந்த டாடா மோட்டார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டாடா கர்வ் இவி அப்படின்றது லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த காரை பார்க்கறதுக்கு அது எப்படியோ ஃபாரின் கார் மாதிரி இருக்கு, சும்மா ஜம்முன்னு இருக்கு. உங்களுக்கு தெரியாதுல்ல, நம்ம இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் வெளியே அழகா இருக்கா, வீட்டுக்கு வெளியே டெய்லி வாசலை தெளிச்சு கோலம் போடுறோமா, உள்ள அது எப்படி இருந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமை தான். அந்த வகையில் பார்க்கும்போது இவி அப்படின்ற செக்டரில் இருக்கிறதுலே இப்போ டாப் லீடராக வந்துட்டாங்க டாடா மோட்டார். அந்த வகையில் அதுலேயுமே ஒரு ப்ரீமியம் கார் டாடா கர்வை லான்ச் பண்ணியிருக்காங்க. வேற லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க டாடா மோட்டரு. இந்த ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அந்த ஷேர்லையுமே ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. அதாவது இந்த ஷேர் வந்து தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்னால மேலே ஏறல, ஒரு இடம் பேடிஎம் கும்பா பாடிடுச்சு அப்படின்ற ஒரு சமயத்தில் தான் இவன் என்னன்னா திடீர்னு இங்கிருந்து எகிரி மேலே போயிட்டான். 237 ரூபா 241 ரூபா இருந்தவன் அவன் பாட்டுக்கு 382 ரூபா போயிட்டான். அதுக்கப்புறம் எது நியூஸ் வரல, ஏதாவது நியூஸ் வந்தால் தானே அவனை தூக்கி விடும். ஸோ அந்த வகையில் வந்து இப்போ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ ஃபினான்ஸில் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் அப்படின்றது ஆகஸ்ட் 30 அப்படின்ற மாதிரி வருது. அப்போ அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு முக்கியமான அஜெண்டா அல்லது அந்த ஏஜியை மட்டும் வெளியே வரையில் ஏதாவது ஒரு அனலிஸ்ட் யாராவது ஒருத்தர் பேட்டி எடுத்து அவங்க அந்த ப்ராடக்ட்டில் இறங்க போகிறேன் இந்த ப்ராடக்ட்டில் இறங்க போகிறேன்னு ஏதாவது ஒரு நியூஸ் வரும்பொழுது மேபி இவன் மேல் நோக்கி வரலாம். அல்லது இங்கிருந்து இவனுக்கு ஏதாவது அடுத்த கைடன்ஸ் என்ன, இவங்க எப்படியெல்லாம் அவங்களுடைய பிஸ்னஸை கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம். ஆக மொத்தம் இந்த ஜியோ ஃபினான்ஸில் இந்த 3 மாதமாக எந்த நியூஸ் இல்லாமல் இருந்தது, இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. நண்பர்களே, இப்படி யோசிச்சு பாருங்க, இறங்கவே இறங்காத ஒரு 100 ஷேர்களை, ஒரு உதாரணத்துக்கு போன வருஷம் லாபத்தில் இருக்கணும், அதுக்கு முந்தின வருஷம் லாபத்தில் இருக்கணும், ஒரு 5 வருஷத்துக்கு கணக்கு போடுறோம்னு வச்சுங்க. 5 வருஷத்துக்கு கணக்கு போட்டு 5 வருஷமாகவும் தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு 100 கம்பெனிகளை எடுத்து அந்த ஷேரை வாங்கினா என்ன ஆகும், என்ன நடக்கும்? ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த ட்ரிவேணி டர்பைன் ஒரு ஷேர் இருக்கு. இந்த ஷேர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 2023 பார்த்தாலும் சரி, 2024 பார்த்தாலும் சரி, 2022 பார்த்தாலும் சரி. ஸோ அப்போ ஒவ்வொரு வருஷமும் முதல் வருஷம் 2வது வருஷம் 3வது வருஷம் கடந்த 3 வருஷத்துலையுமே அவன் லாபத்தில் இருந்த கம்பெனியாக ஒரு 100 கம்பெனி எடுக்கிறோம்னு வச்சிங்களேன். அப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு தெரிய வருது. ஏன்னா 3 வருஷம் தொடர்ந்து அவன் ப்ராஃபிட்ல இருந்த கம்பெனி தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ இந்த இடத்துல போய் ஒரு 100 கம்பெனி வாங்கினோம்னா என்ன ஆகும்? என்னை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுடைய ராசியை பொறுத்து தான். சில பேர்த்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நல்லா ஏறிட்டு இருந்த கம்பெனி நான் வாங்கின உடனே இறங்கி போச்சுங்க அப்படின்னு சொல்ல ஆட்கள்லாம் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். ஸோ அப்போ அவங்க சக்தி வந்து அந்த 100 ஷேர் மார்க்கெட்டில் 7000 ஷேர் இருக்குது. ஆனால் அந்த 7000 ஷேரில் இந்த 100 ஷேர் மட்டும்தான் தொடர்ந்து 3 வருஷமாக ஏறி இருக்கு. அப்படிப்பட்ட அந்த 100 ஷேரையும் தன்னுடைய சக்தினால கீழே இறக்கி விட போகிறாங்களா, இல்லை தொடர்ந்து அடுத்த வருஷம் 4வது வருஷம் டக்குன்னு அவங்க ஒரு லாபம் சம்பாரிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்களா அப்படின்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ப்ளஸ் அவங்களுடைய ராசியை பொறுத்தது. எது எப்படியோ இந்த ட்ரிவேணி டர்பைன் அப்படின்ற ஷேரில் போன வருஷம் யாராவது ஓகே போன வருஷம் ஏறி இருக்கு இந்த வருஷம் வாங்கி பார்க்கலாம் 2022 வாங்கி பார்த்துருந்தாலும் சரி, அல்லது 2023 ஜனவரி அப்போ ஓகே 2 வருஷமா ஏறி இருக்கு எதுக்கு வாங்கி பார்ப்போன்னு யாராவது வாங்கி பார்த்துருந்தா அவங்களுக்கு லாபம் இருந்திருக்கும். இந்த 2024 ஸ்டார்டிங்லேயே வந்து யாராவது ஓகே தொடர்ந்து 4 வருஷமா ஏறி இருக்கு இந்த வருஷம் இது ஏறுவானோ அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பணத்தை போட்டிருந்தா அவங்களுக்கு லாபம் வந்திருக்கும். இனி 2025 என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நீங்க இப்படியும் கூட யோசிச்சு பார்க்கலாம், நான் வந்து லோ ரேட்ல தான் ஒரு ஷேர் வாங்குறேன், அப்பவும் அந்த ஷேர் இன்னொரு புது லோக்கு போகுது, அதுக்கு பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 100 ஷேர் தான் உருப்படியாக இருக்குது, அந்த 100 ஷேர்லேயும் 2000 ரூபாய்க்கு வாங்கினா மொத்தம் 2 லட்சம் ரூபா தான், அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டே என் கையில் அப்படின்னு கூட நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். நண்பர்களே, இந்த சாக்ஸாஃப்ட் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? இவனெல்லாம் தொடர்ந்து 4-5 வருஷம் ஏறின பங்கு தான். இவன் எடுத்து பார்த்தீங்கன்னா 2021 தொடர்ந்து மேல் நோக்கி ஏறிக்கொண்டே இருந்த பங்கு தான். நேற்று வந்து திடீர்னு ஒரு 10% மேலே ஏறிட்டான். என்ன காரணம்? 267 ரூபாயிலிருந்து எதுக்கு 310 ரூபாய்க்கு பக்கம் வந்தா அப்படின்னா அதில் போனஸ் அப்படின்றது ஓகே பண்ணிட்டாங்க அவங்களுடைய போர்டு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்த சமயத்தில் இது போன்ற கம்பெனிலாம் நான் தொடர்ந்து பார்த்துருக்கேன். இந்த மாதிரி 4-5 வருஷம் ஏறிக்கிட்டே இருப்பான். இவனுக்கு யாரா எண்டு கார்டு போடுவாங்க நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். கடைசியில் அந்த குரூப் அதாவது அந்த கம்பெனியினுடைய கார்பரேட் ஆக்ஷனை தான் எண்டு கார்டு போட்டுடும். ஏதாவது போனஸோ ஸ்பிளிட்டோ கொடுத்துடுவாங்க. இந்த குப்பிட்டுன்னு ஒருத்தன் அவன் கும்பா பாடி கீழே படுத்து கிடந்தான். அப்புறம் அந்த கேபிஆர் மில்லுன்னு ஒரு ஷேர் அவன் ஏறிக்கிட்டே போயிட்டு இருந்தான், அவன் நீட்டி படுக்க வச்சாங்க. சிஎஸ்சின்னு ஒரு ஷேர் அவன் அதே மாதிரி ஏறிட்டே இருந்தான், அவனுக்கு ஒரு ஸ்பிளிட்டோ போனஸோ வந்து அவனையும் நீட்டி படுக்க வச்சாங்க. இந்த மாதிரி பல கம்பெனியில் படுக்க வச்சது இந்த கார்பரேட் ஆக்ஷன் தான். ஸோ இந்த சாக்ஸாஃப்ட் அப்படின்ற கம்பெனி ஆல்ரெடி ஒரு வருஷமாக தடுமாற்றமாக இருக்குது உச்சத்திலிருந்து. அப்போ இந்த கம்பெனியினுடைய மொமெண்டம் அதாவது தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருந்த கம்பெனி தான் இந்த சாக்ஸாஃப்ட். அதனுடைய மொமெண்டம் யார் வாங்கினதுக்கப்புறம் முடிஞ்சிச்சுன்னு தெரியல. தற்போதைக்கு இந்த ஷேர் ஃபோக்கஸில் வந்திருக்கு. இந்த சமயத்தில் வந்து ஷேர் மார்க்கெட்டா பாண்டுகளா முதல்ல கோல்டா ரியல் எஸ்டேட்டா? ஏன்னா இந்த வீடியோனுடைய ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம்
நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஃபிக்ஸடாக ஏதாவது பணம் வர்ற மாதிரியும் அல்லது குரோத்தாகவும் இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம்னா இவன் இல்லைனாலும் வேற எவனாவது பணம் தருவான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அப்போ இப்போதைக்கு நம்ம போடுற பணம் எந்த அசட்டில் வந்து பலகீனமானது பலமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு தான் ரொம்பவுமே பலமானது. ரெண்டாவது ரியல் எஸ்டேட் அப்படின்றது பலமானது. பட் இருந்தாலும் அது இடத்த பொறுத்து யாருடைய கெட்ட ஆவிகளினுடைய கண் பார்வையில் படக்கூடாது. பட்டுச்சுன்னா அப்புறம் அதை பிளாட் போட்டு அவன் பேரில் எழுதிட்டு போயிடுவானு. அந்த மாதிரிலாம் நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இருக்கிறதுலே சேஃப்டில் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ரொம்ப ஸ்ட்ராங்கானது, ரெண்டாவது ரியல் எஸ்டேட்டு, மூணாவது பாண்டு. பாண்டுகள்லையுமே கவர்மெண்ட் பாண்டுகள் இருக்குது, கார்பரேட் பாண்டுகள் இருக்குது. அப்போ அதில் கவர்மெண்ட் பாண்டு தான் ரொம்ப சேஃபானது. அதனால தான் அமெரிக்காக்காரன் மிகப்பெரிய கடன்காரனாக இருக்கான். இருந்தாலும் அவனுடைய பாண்டுகள் இன்னுமே விற்பனைக்கு போய்கிட்டு இருக்கு. கடைசியாக எது பலகீனமானது, மிகப்பெரிய பலகீனமானதுன்னா ஸ்டாக்ஸ் தான். ஏன்னா கடந்த 3 நாட்கள் தான் அதுக்கு உண்டான சாட்சி. சரி நண்பர்களே, உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் எல்லாமே இருக்கிற மாதிரி பாருங்கள். எந்த ஒரு அசட் கிளாஸும் விட்டு வைக்காதீங்க. எல்லா அசட் கிளாஸ்லையும் வாங்கி வச்சிங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று திடீர்னு கோல்டு கவுத்து விடும்போது ஸ்டாக்ஸ் தூக்கி விடும். திடீர்னு ஸ்டாக்ஸ் கோல்டு 2 கவுத்து விடும்போது உங்களுடைய ரியல் எஸ்டேட் ஏதாவது தூக்கி விடும். திடீர்னு எல்லாமே கவுத்து விடும்போது ஏதாவது ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களை ஏதாவது காப்பாற்றும். அப்படி தான் இன்றைக்கி நிறைய ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் கொஞ்சோண்டு பணம் வந்திருக்கும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.